ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 7th லெசன் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் 7th லெசன் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 7th லெசன் பார்ப்போம். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு 6th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7th லெசன் 8th லெசன் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 7th லெசன் பார்ப்போம். மெட்ரிக்கில் ஊக்கி மாத்திரை அப்படின்னா ஊயின் அளவு. குலாப் அப்படின்னா ரோஜா, ரோஸ். குரு அப்படின்னா ஆசிரியர், நம்ம குரு ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அத்தியாபக் அப்படின்னாலும் ஆசிரியர், சிக்ஷக் அப்படின்னாலும் ஆசிரியர்னு சொல்லுவோம். சுகியா அப்படின்னா எலி. புடியா அப்படின்னா ஒரு வயதானவங்க, ஓல்டு லேடி, முதியவள். அது பூடா அப்படின்னா அது முதியவர். இது புடியா அப்படின்னா முதியவள். நம்ம ஆப்போசிட் இது லிங்க் வச்சனில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். குர்சி அப்படின்னா நாற்காலி. குவாங் அப்படின்னா கிணறு. படோ அவர் சம்ஜோ படித்து புரிந்துக்குருவோம். புல் அப்படின்னா பாலம். புடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம், முதியவள் அப்படின்னு. துன் அப்படின்னா இசை. சுக் அப்படின்னா மகிழ்ச்சி. அதே துக்குன்னா துயரம், கஷ்டம் அப்படின்றது. சுக் அப்படின்னா மகிழ்ச்சி, அது குஷி அப்படின்னு சொல்லலாம். சுக் அப்படின்னா மகிழ்ச்சி. குடியா அப்படின்னா குடிசை. சுகி அப்படின்னா சுயி அப்படின்னா ஊசி. குட் அப்படின்னா எங்கே. ககாங்கனாலும் எங்கே, குட் அப்படின்னாலும் எங்கே. சுராயி அப்படின்னா குடம். குர்சி அப்படின்னா நாற்காலி. குபா அப்படின்னா குகை, கேவ். சுபக அப்படின்னா காலை, மார்னிங். ஜூலாயி அப்படின்னா ஜூலை மாதம். சுன் அப்படின்னா கேள். குல் அப்படின்னா டோட்டலாக சொல்கிறது, மொத்தம். குடியா அப்படின்னா பொம்மை. சுர் அப்படின்னா இசையுடன், ஸ்ருதி, அந்த இது ஸ்ருதி. தும் அப்படின்னா நீ. துணியா அப்படின்னா உலகம், சஞ்சார்னு சொல்லலாம். துணியா அப்படின்னு சொல்லலாம், உலகம். சுனார் அப்படின்னா பொன் வேலை செய்கிறவங்க, தங்க நகை செய்கிறவங்க, பொற்கொள்ளர். குஸ் அப்படின்னா மகிழ்ச்சி. குசி குஸ் அப்படின்னாலும் மகிழ்ச்சி. சுகியா அப்படின்னா எலி. புசாரி அப்படின்னா நம்ம பூசாரின்னு தான் சொல்லுவோம், புசாரி. நம்ம பூசாரின்னு சொல்லுவோம், அது புசாரி அப்படின்னா அர்ச்சகர். சுப் அப்படின்னா அமைதியை. நம்ம சுப் கரோ அப்படின்னா அமைதியாக இருங்க, அமைதியாக இரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சென்டென்ஸு டூ வேர்ட் சென்டென்சஸில் பார்க்கும்போது பார்ப்போம். சுப் கரோ அப்படின்னா அமைதியாக இரு அப்படின்னு. சுப் அப்படின்னா அமைதி. குதியா அப்படின்னா பெண்ணாய். இது ஒரு பாட்டு. ஒருத்தன் தூங்குறான், அவனை எழுப்பி அவங்கள வேலை சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கலாம், அதை செய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ சுதன் அவன். அதை ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். சுதன் எந்திரி அப்படின்னா சுதன் உட் அப்படின்னா சுதன் எந்திரி. அதிகாலை ஆயிடுச்சு அப்படின்னா சுபக ஹுயி அப்படின்னா அதிகாலை ஆயிடுச்சு. காலை அப்படின்னா அதிகாலை ஆயிடுச்சு, சுபக ஹுயி. சுதன் சாபுன் லகா அப்படின்னா சுதன் சோப்பு கொண்டு வா. குரு கா கஹனா மான், குரு சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறது. ஆசிரியரின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ககனானா சொல்கிறது தான், ஆனால் அறிவுரை சொல்கிறது. ஆசிரியர்னு அறிவுரை. ஆசிரியரின் அறிவுரைக்கு கீழ்ப்படியுங்கள். துளசி பொம்மை கொண்டு வந்தாள் அப்படின்னா துளசி குடியாளாயி, துளசி பொம்மையை கொண்டு வந்தாள். புத்தகத்தை அமைதியாக படிங்க அப்படின்னா சுப்சாப் கிதாபட் அப்படின்னா புத்தகத்தை அமைதியாக படியுங்கள். இது படோ லிக்கோ அவர் சம்ஜோ அப்படின்னா வாங்க எழுதி பழகலாம், எழுதி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. குர்சி அப்படின்னா சேர், நாற்காலி. புடியா அப்படின்னா முதியவள், ஓல்டு லேடி. குலாப் அப்படின்னா ரோஸ். துணியா அப்படின்னா உலகம். குஸ் அப்படின்னா இன்பம். புடியா அப்படின்னா ஓல்டு லேடி, முதியவள். சுபக அப்படின்னா மார்னிங், காலை.
சாபுன் அப்படின்னா சோப்பு, சலவை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சோப்பு. சுன் அப்படின்னா ஹியர், கேள் அப்படின்றது கவனி, லிசன், கவனி, சுன், கேள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.